வணக்கம் நண்பர்களே. ட்ரெயினில் ரொம்ப கூட்டமாக இருக்குது, இடம் கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு தடவை மும்பை போய் பாருங்கள். இந்த லோக்கல் ட்ரெயினில் காலையில் ஆஃபீஸ் நேரத்துலையும் சரி, சாயங்காலம் ஆஃபீஸ் முடிகிற நேரத்துலையும் சரி, இப்படி தாங்க கூட்டம் இருக்கும். அப்பா, வண்டி நின்ன உடனே இவங்கெல்லாம் பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. நம்ம பெண்களுக்கு எங்கேயாவது மும்பையில் வேலை கிடச்சா போக தயாராக இருக்கீங்களா? ஐயோ, உள்ளே இழுத்து போடுங்க. அத்தாடி, ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு. இது மும்பையில் உள்ள அந்தேரி அப்படிங்கிற ஸ்டேஷனில் இந்த போர்டு பின்னாடி இருக்கு, பார்த்துக்கிடுங்க. இந்த அளவுக்கு வெளியில் வரைக்கும் புட்ஃபோர்டில் தொங்கிக்கிட்டு போகிறதும் அவங்களுடைய வழக்கம்தான். இது லோக்கல் ட்ரெயினில் ரெகுலர் ட்ரெயின் தான். இந்த ஹோலி பண்டிகைக்கு பீகாரில் எல்லோரும் சொந்த ஊருக்கு போகிறாங்களாம். எப்படி கூட்டம் பாருங்க. இப்படி கஷ்டப்பட்டு ஏறினாலும் இந்த ஃபேமிலி உள்ளே ஏற முடியல, ஃபுட்போர்டில் தொங்கிட்டே போகிறாங்க. அந்த அம்மாவுக்கு என்ன தைரியம் பாருங்க. கையில் பெரிய பேக்கோட, முன்னாடி ஒரு பையன், அவன் முதுகில் ஒரு பேக்கு, ரொம்ப தைரியமாக ஒரே தள்ளு உள்ளே ஓடி போயிட்டான் அந்த பையன். ரொம்ப அசாத்திய தைரியம் வேணுங்க. நம்ம ஊரில் யாராவது இந்த மாதிரிலாம் பயணம் பண்ணுறதுக்கு ஒரு ஆசைப்படுறீங்களா என்ன? இந்த பாருங்க, உள்ளே போயிடுச்சு. இதெல்லாம் என்னங்க பிரதமாதான். நம்ம பக்கத்தில் பங்களாதேஷ் அப்படின்னு ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டில் மக்கள்லாம் எப்படி ஏறுறாங்க பாருங்கள். நம்ம ஊரில் பெட்டியில் தான் ஏறுவாங்க, ஆனால் இவங்களாம் பெட்டிக்கு மேலேயே எப்படி ஏறுறாங்க பாருங்கள். இந்த அம்மாவை 2 பேர் தூக்கி விட்டு இங்கே பாருங்க, தூங்கிக்கிட்டே மேலே ஏறாப்புல. ஐயோ ராமா, இது பெட்டியே இல்லைங்க, இது என்ஜின். இவங்க ஏறது வந்து என்ஜினை சுற்றி உள்ள அந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஏறி நிற்கிறாங்க. இந்த அம்மாவை இதுக்கு ஓடி பிடிச்சி கல் மேலே தள்ளி விட்டாங்க. ஒரு வழியா தாடி, காலில் செருப்பு, கையில் பை. இப்படி ரூஃப் மேலே உட்காந்து பயணம் பண்ணும்போது பாலம் வந்ததுன்னா குனியத்தாங்க வேணும், குனியலைன்னா அதோ கதி தான். இப்போ காட்டக்கூடிய எல்லா காட்சிகளுமே பங்களாதேஷில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான். மக்களை குப்பை மாதிரி அள்ளிட்டு போகிறாங்க ட்ரெயினில். இனிமேல் நம்ம ஊரில் யாராவது ட்ரெயினில் கூட்டமாக இருக்குது, உட்கார இடம் கிடைக்கலன்னு சொல்லுவாங்களா என்ன? இந்த பாட்டியம்மாவை பாருங்க, 2 பெட்டி கடையில் உள்ள கப்ளர் அது மேலே உட்காந்துட்டு பயணம் பண்ணுது. இவ்வளவு மனதைரியம் வேணும் பாருங்க. மும்பையில் இந்த மாதிரி சில பசங்க இப்படி சர்க்கஸ் எல்லாம் பண்ணிட்டு வருவான். இது என்னன்னு சொல்றது? ஆனால் இங்கே பசங்க தான் அப்படின்னு சொன்னால், பங்களாதேஷில் பொம்பளை பிள்ளைங்களும் நாங்களும் எதுக்கும் சளைச்சதில்லை அப்படிங்கிற மாதிரி எப்படி நடந்து பாருங்க. இது பங்களாதேஷில் உள்ள ட்ரெயினில் அங்கே உள்ள பொண்ணுங்க. என்ன நண்பர்களே, இந்த காட்சிகளெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊர் பயணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸ் பகுதியில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.